நாங்கெல்லாம் அமைச்சராகி மூணு வாரம் ஆச்சு. இது வரைக்கும் ₹1 உள்ள வரல, ₹1 உள்ள வரல. அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த துறையை 2-3 வருஷத்துல மொத்தமாக தனியாருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் இப்ப அது நடக்காது. இருக்கிற சேலஞ்சான டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய மின்சாரம் வந்து எல்லாத்தையும் விட. ஏன்னா ஒரு காலத்துல மிகவும் சிறப்பாக இருந்த ஒரு நிறுவனம், ஒரு 15-20 ஆண்டுகளாக மிகவும் எல்லா வழியிலையும் இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு தூரம் வீணடிக்க முடியுமோ, மோசடி செய்ய முடியுமோ, எல்லா விதத்தையும் கொள்ளையடிக்க முடியுமோ அடிச்சு முடிச்சாங்க. சோ இதுதான் இந்த ஸ்டேஜ் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஸ்டேஜில். இதை நம்ம தவறு விட்டுருந்தோம்னா இந்த துறையை 2-3 வருஷத்துல மொத்தமாக தனியாருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் இப்ப அது நடக்கிறது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எந்த இடத்துலயும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த இடத்துலயும் தவறுகள் எந்த விதத்திலும் யாரிடம் இருக்கக்கூடாது. 100% முதல்வர் இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்க பிரச்சாரத்தை போய் சொல்லியிருக்கோம், லஞ்ச லாவணி மற்றும் ஊழலற்ற அரசாக இருக்கும். 100% அப்படிதான் இருக்கு. நாங்கெல்லாம் அமைச்சராகி 3 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் ₹1 உள்ள வரல, ₹1 உள்ள வரல. அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் பலர் பாத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி தான் எல்லாரும் எம்எல்ஏ ஆனாங்க. ஒன்னும் பெருசா இல்லை, இப்படியே இருந்தா போதும். ஒன்னும் பெருசாலாம் இங்க வந்து சம்பாதிச்சு ஓட்டுக்கு 2000 ஊருக்கு 5000 கொடுத்தே யாருக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இதே கமிட்மெண்டோட இதே மாதிரி மக்கள் எந்த அளவுல எங்க மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சாங்களோ அதே மாதிரி நாங்க அடுத்த தேர்தலும் சந்திப்போம். இதே 2 லட்சம் 3 லட்சத்தை வச்சு நாங்க அடுத்த தேர்தலும் சந்திச்சு அதே மாதிரி மக்களோட 100% நம்பிக்கையோட நாங்க ஜெயிப்போம். அதுல இருந்து மாற்று இதுக்கு மேல போய் உங்களெல்லாம் துன்புறுத்தி உங்களெல்லாம் டிரான்ஸ்பர் போட வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி டெண்டர்ல போட்டு இதெல்லாம் எந்த அமைச்சரும் எந்த துறையிலும் செய்ய மாட்டார். 100% மக்களுக்கான அரசா இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இந்த மெசேஜ் எல்லாம் எல்லா இடத்துலயும் போகணும். போன வாரம் அதுக்குதான் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சோம். நம்மளுடைய சட்டத்துறையில வச்சோம். என்னன்னா இதுதான் முதல் முறையாக மெரிட் அடிப்படையில் ரொம்ப கிளீனா வந்து ஹைகோர்ட்டுக்கும் மற்ற மாவட்ட நீதிமன்றம் மற்ற நீதிமன்றங்களுக்கும் ரொம்ப கிளீனா எந்தவித தவறும் இல்லாமல் மெரிட்டோரியஸ் பேசிஸ்ல நம்ம வந்து வழக்கறிஞர்களை நியமிச்சுட்டோம். என்ன நிறைய பழைய நீதிபதிகள் நீதிபதிலாம் போன பேசினாங்க, என்ன தெரிஞ்சுதான் செய்றீங்களா தெரியாம செய்றீங்களா இல்ல உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னு கேட்டாங்க. 45 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு நியமனம் நடந்துட்டு வருது. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா இடமும் கிளீனா பார்ப்போம். நம்ம சும்மா எல்லாரும் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு குவாரியை பிடிக்கிறோம், ஒரு தவறான மணல் குவாரியை பிடிக்கிறோம். அந்த மணல் குவாரியை பிடிச்சி கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களால கிளீன் சிட் வாங்க முடியுது. அங்கேயே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆர்டர் வாங்க முடியாது. எங்க தவறு இருக்கு? ஒரு நீதிமன்றத்தை நீதிபதி சிறப்பாக நடத்த வேண்டும் என்றால் அந்த நீதிபதிக்கு உதவியாக தூணாக அரசு வழக்கறிஞர் இருக்க வேண்டும். சோ அந்த இடம் கிளீனா இருக்கணும். அப்பதான் நீதிபதி சிறப்பாக ஒரு நீதிமன்றத்தை நடத்த வேண்டும். சோ அங்க இருந்து எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் கண்டிப்பா அரசு பண்ணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான பணி. 3 வாரமாக தொடர்ந்து மின்சார வாரியத்தில் பல வேலைகளை செய்துட்டு வரும். சோ கண்டிப்பா நம்மளுடைய ஊழியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா எல்லா விதத்திலும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நிவர்த்தி பண்றதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு வரும். 2012 பேட்ச்லாம் சொன்னாங்க. போன வாரம் வந்தப்ப என்ன வந்து ஒரு சில பேர் பார்த்தாங்க, ரிட்டையர்ட் ஆறோம் அப்படின்னாங்க. இத்தனை வருடமாக ஒரே கிரேட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகிறது ரொம்ப தப்பு. உடனடியாக அன்னைக்கே ப்ரொமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கான முன்னாடி ப்ரொமோஷன் வந்து ரிட்டையர் ஆகுற வேலையை ஒரே நாள்ல ஃபைல் மூவ் பண்ணி முடிக்கணும்னு கேட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப தவறு. அது வந்து இது வரைக்கும் இந்த நிர்வாகம் செய்த தவறு. இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர் செய்த தவறு. எப்படி ஒருத்தர் வந்து 18 வருஷம் 19 வருஷம் ஒரே கிரேட்ல இருக்க முடியும்? அவங்களும் ஒரே வேலை எப்படி செஞ்சுட்டு இருக்க முடியும்? அவங்களுடைய எதிர்பார்ப்பு தான். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரே கிரேட்ல 18 வருஷம் 19 வருஷம் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகுது எவ்வளவு பெரிய வருத்தமான செயல். எவ்வளவு கேப்பபிள் இருக்கணும், எத்தனை வருஷம் உழைப்பு இருக்கணும், இவ்வளவு உழைப்பு இவ்வளவு கஷ்டம். 1,40,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் ஒருத்தர் வந்து ரெண்டு பேருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ அதுக்கான ஒரு இதை வந்து கண்டிப்பா அரசு தான் கொடுத்துருக்கோம். சோ முன்னாடி இருக்கிற அரசியல் நம்ம சொன்ன மாதிரி கமிட்மெண்ட் எல்லாம் மைண்ட்ல வச்சு என்ன செய்ய தவறுகிறாங்களோ அது கண்டிப்பாக ஊழியருக்கு கிடைக்க வேண்டியது 100% இனிமேல் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். அது எந்த மாற்றத்துக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.